இன்றைக்கி காலையில் என் பொண்ணுக்கு பூங்கார் அரிசியில் தோசை சுட்டு கொடுத்தேன். இது மாசமாக இருக்கிற பசங்களுக்கு இடுப்பு எலும்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நான் ஆல்ரெடி இந்த ரெசிபி நான் உங்களுக்கு போகிறதா சொல்லியிருந்தேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 டம்ளர் பூங்கார் அரிசி எடுத்துட்டேன். நான் ஒரு சின்ன டம்ளர் தான் எடுத்துட்டேன். ஏன்னா நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் கொஞ்சமாக. அந்த சின்ன டம்ளர் 4 டம்ளர் பூங்கார் அரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். இது நல்லா ஒரு 4-5 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. கொஞ்சமாக போகிறதுனால மிக்சியில் அரைச்சிட்டேன். நீங்கள் அதிகமாக போகிறதா இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நல்லா ஊறிடுச்சு. நான் இப்போது மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப சூடு ஏறிடும். அதனால் ஒரு கியூப் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சி வெளியே வச்சோம்னா டக்குன்னு புளிச்சிருங்க. அதனால் நான் அரைச்சிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நாளைக்கு எப்படி இதுன்னு நான் காலைல உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. நான் இப்போ தோசை ஊற்ற போகிறேன். ஒரு கல் தோசையும் ஒரு சாதா தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி வந்திருக்குது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நைஸ் தோசை ஊற்றினோம்னா கிறிஸ்பியாக இருக்கும். கல் தோசை ஊற்றினாலும் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது நார்மல் தோசையை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. எல்லாரும் சாப்பிட்லாம். மாசமாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கொடுத்தா எல்லாமே நல்லதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீரியஸாகவே போடுறேன் டெய்லி. அதை பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க.